வணக்கம். வங்கப்பிரிவினை ஆண்டு எது? வங்கப்பிரிவினை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? வங்காளத்தை 2ஆக பிரித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபு அவர்களால் வங்காளம் நிர்வாக காரணங்களுக்காக 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுதான் இந்திய தேசியத்திற்கு ஒரு எழுச்சியாக அமைந்தது. அடுத்து, சுதேசி இயக்கம் ஆண்டு எது? சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? அதுவும் 1905. சுதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு என்பதாகும். வங்கப் பிரிவினையோடு இணைந்து வந்தது தான் சுதேசி இயக்கமும். அதோட இயக்கம் தொடங்கின ஆண்டும் 1905. அடுத்த 3வது கேள்வி, முஸ்லீம் லீக் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1906ஆம் ஆண்டு ஆகா கான் மற்றும் நவாப் அலி சலிமுல்லா அவர்களால் இந்த முஸ்லீம் லீக் அமைப்பானது 1906ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அடுத்து, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. இது தொடங்கினவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். அவர் வாங்கிய 2 கப்பல்களின் பெயர் கலீலியோ மற்றும் லாவா. 2 கப்பல்களையும் தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே இயக்கினார். அடுத்த கேள்வி, சூரத் பிளவு செய்யப்பட்ட ஆண்டு எது? சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? சூரத் பிளவு 1907. இதோட நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 2ஆக பிளவுற்றது. ஒன்று மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் என்று 2ஆக பிளவுபட்டது. இதுக்கு அப்புறம் வர காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்றவர்கள் அனைவரும் மிதவாத தேசியவாதிகள். அவர்கள் மேத்தா காங்கிரஸ் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டார்கள். அடுத்து, ஆஷ் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆஷ் படுகொலை எந்த ஆண்டு நடந்தது? 1911. மணியாச்சி என்ற ரயில் நிலையத்தில் திருநெல்வேலி பக்கம் அங்கே வாஞ்சிநாதன் என்பவர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் துரை என்பவர் கொலை செய்வார். அது நடந்த ஆண்டு 1911. இதுதான் ஆஷ் படுகொலை என்று அழைக்கப்பட்டது. இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு ஹரித்வாரில் நடைபெற்ற ஆண்டு எது? எதுனா 1915. இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு ஹரித்வாரில் நடைபெற்ற ஆண்டு 1915. அடுத்து, தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தன்னாட்சி இயக்கத்தை 2 பேர் தொடங்குறாங்க. ஒன்று அன்னி பெசன்ட் அம்மையார், இன்னொன்று பாலகங்காதர திலகர். 2 பேருமே 1916 தான் தொடங்குவாங்க. 1916 ஏப்ரலில் இவங்க தொடங்குவாங்க. முதல்ல அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்குவாங்க. அடுத்தது பாலகங்காதர திலகர் இந்த தன்னாட்சி இயக்கத்தை மும்பை பகுதிகளில் தொடங்குவார். லக்னோ ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1916. 1907 சூரத் பிளவு சொன்ன மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் 2ஆக பிரிந்தனர். அதே நேரத்தில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்று இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. அது நடந்த ஆண்டு 1916. அடுத்தது, 1916ஆம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா சரண் மஜும்தார். அடுத்து, சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. இதுதான் காந்தியின் முதல் போராட்டம். அடுத்து, ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்த ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1919ஆம் ஆண்டு. இதை கருப்பு சட்டம் என்றும் அழைப்பார். கருப்பு சட்டம் என்றும் அழைப்பார். இதுதான் ரவுலட் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ரவுலட் சட்டத்தின் குறிக்கோள் எவரையும் விசாரணையின்றி கைது செய்யலாம். அதை இந்திய தேசியவாதிகள் மிக கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்த்து போராடினர். அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? எதுனா 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி பஞ்சாப்ல உள்ள அமிர்தசரஸ் நகரத்தில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1919. அதே நேரத்தில் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னா அது 1909ஆம் ஆண்டு வரும். கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920. அது இந்தியாவில் ஏன் தொடங்கினாங்கன்னா, துருக்கி 1ஆம் உலகப் போரில் துருக்கி படுதோல்வி அடைந்ததால் அதனுடைய காலிஃபா ஆங்கிலேயர்களால் அவமானப்படுத்தப்பட்டார். அதனால் இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்படுகிறது. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920ஆம் ஆண்டு. மலபார் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? மலபார் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1921 கேரளாவில் நடைபெறுகிறது மலபார் கழகம். அடுத்து, சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? 1922 பிப்ரவரி 5ஆம் நாள். சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே அமைதியான இதில் இது பண்ணும்போது இந்த விவசாயிகள்லாம் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அதில் ஒரு 22 காவலர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள். அதனால் சௌரி சௌரா சம்பவத்தினால் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டுருவார்.
சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் எப்பொழுது? சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் எப்பொழுதுனா 1923ஆம் ஆண்டு. யார் இதை தொடங்குறாங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது. அடுத்தது சைமன் குழு நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? சைமன் குழு நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1927. இந்த சைமன் குழு இந்தியர்கள் யாருமே இல்லாதனால இந்திய தேசியவாதிகள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் சைமன் குழுவினை. மோதிலால் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1928ஆம் ஆண்டு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? எப்போதுனா 1929. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1930. தண்டியில் நடத்தினவர் வந்து மகாத்மா காந்தியடிகள். இந்த தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தியவர் வந்து ராஜாஜி. அடுத்து முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது? 1930ஆம் ஆண்டு முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. தண்டி யாத்திரை நடைபெற்ற ஆண்டு எது? எதுனா 1930. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா 1931. முதலாம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொள்ளவில்லை. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தியடிகளுக்கும் இர்வின் பிரபுவிற்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. அது 1931ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இதன் காரணமாக மகாத்மா காந்தியடிகள் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கிறார் லண்டனில். இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு நடைபெற்றது இரண்டாம் வட்டமேசை மாநாடு? 1931ஆம் ஆண்டு. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதில் காந்தியடிகள் பங்கேற்பார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1932. பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1932. வகுப்புவாரி ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பார். அதனால அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தியடிகள் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா ஒப்பந்தம். நடந்த ஆண்டு 1932. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? எந்த ஆண்டு? 1932ஆம் ஆண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இந்திய அரசு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? இந்திய அரசு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1935ஆம் ஆண்டு. அடுத்து மாகாணங்களின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1937. இந்திய அரசு சட்டத்தின்படி நடந்த தேர்தலின்படி மாகாணங்களில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. ஆகஸ்ட் நன்கொடை நடந்த ஆண்டு எது? ஆகஸ்ட் நன்கொடை அடைந்த ஆண்டு 1940. தனிநபர் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? எந்த ஆண்டுனா 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டது. லாகூர் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? லாகூர் தீர்மானம் என்ன? 1940. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? கிரிப்ஸ் தூதுக்குழு 1942ஆம் ஆண்டு. இதுதான் வந்து காந்தியடிகள் வந்து ஒரு வெத்து காசோலை அப்படின்ட்டு அழைக்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1942. யாரால? காந்தியடிகளால் தொடங்கப்பட்டது. வேவல் திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அது எதுனா 1946. இதன்படி தான் அரசமைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டது. வேவல் திட்டம் எந்த ஆண்டுனா 1945, 46 2 ஆண்டுகளையும் நடைபெறும். சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்த சிம்லா மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1945ஆம் ஆண்டு. 1945ஆம் ஆண்டு இந்த சிம்லா மாநாடு நடைபெறும். வேவல் திட்டத்தை ஒட்டியே நடைபெறும். அடுத்து ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? எதுனா 1946ஆம் ஆண்டு தான் வந்து இந்த ராயல் இந்திய கப்பல் படை புரட்சி நடைபெற்றது. அமைச்சரவை தூதுக்குழு வருகை புரிந்த ஆண்டு, இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1946. இடைக்கால அரசு எப்பொழுது இந்தியாவில் அமைக்கப்பட்டது? எதுனா 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. நேரடி நடவடிக்கை நாள் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு நேரடி நடவடிக்கை நாள்? 1946. இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு? 1947. மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? எதுனா 1947, 48. அதனால இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடாக பிரிக்கப்பட்டது. இதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 1947. மவுண்ட் பேட்டன் திட்டம்னாலே அது வந்து 1947. அதன்படி தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக.